Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு பேங்கிங் ரீசனிங்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கண்டினியூட்டி பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find the odd one out னு கொடுத்திருக்காங்க. அதுல ஒவ்வொன்றும் வந்துட்டு இதே ஒரே பேட்டர்ன் வந்து என்ன ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்த்துட்டு எது ஆட் ஒன் அவுட்னு செக் பண்ண போறோம். இப்போ ROU இருக்கு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டரை கம்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு அல்பபெட்டிக் லெட்டருக்கு என்னது ஆர்டர் படி பாருங்க. OPQR PQR ஸோ வந்து என்னது -3 பேட்டர்ன் வந்து இங்க வருது. ஓகேவா, பேக்வர்ட்ல இருக்கு. அடுத்தது OPQRSTU ஸோ என்னது +6 பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்க. இதே என்னது -3 +6 பேட்டர்ன் வருது. அடுத்தது அதே இருக்கான்னு செக் பண்ணுங்க. அடுத்தது GHIJ ஸோ -3 பேட்டர்ன், ஜில இருந்து M பார்க்கும்போது +6 பேட்டர்ன். ஓகேவா, அப்ப என்னது -3 +6 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இதே லாஜிக் வந்து அடுத்தது பாருங்க, ஒவ்வொன்றிலையும் செக் பண்ணுங்க. DEF +3 பேட்டர்ன் இங்க வருது. ஸோ என்னது இங்க -3 +6 பேட்டர்ன் வருது, இங்க +3 பேட்டர்ன் வருது. அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்க. JKL ஸோ என்னது -3 பேட்டர்ன் வருது. அடுத்தது ஐல இருந்து ஓ பார்க்கும்போது +6 பேட்டர்ன் வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அது ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. கேட்டகரைஸ்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு 4 மீனிங்ஃபுல் வேர்டு, ஒரு 4 லெட்டர் இருக்க மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணும். அது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர் அண்ட் என்னது ஃபோர்த் லெட்டர் அண்ட் என்னது 8th லெட்டர். ஸோ CAEI இந்த 4 லெட்டர் வச்சு மீனிங்ஃபுல் வேர்டு வந்து ஃபார்ம் ஆகும். நோ மீனிங்ஃபுல் வேர்ட்னா என்னது எக்ஸுங்கிறது மார்க் பண்ணுமா, மோர் தென் 1 மீனிங்ஃபுல் வேர்டு வந்துச்சுன்னா ஒய்ங்கிறது மார்க் பண்ணு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இங்க பாருங்க CAEI ஸோ இதை இந்த 4 லெட்டர்ஸ் வச்சு என்னது நம்மளுக்கு மீனிங்ஃபுல் வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் எது வரும்? ஆப்ஷன் டி எக்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பிளட் ரிலேஷன்ல இருந்து கொடுத்துருக்காங்க. 8 பர்சன்ஸ் இருக்க ஃபேமிலியில இருக்க என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வி அண்ட் பியோட ஃபாதர் வந்து எம்னு சொல்லிட்டாங்க. அப்ப வியும் பியும் என்னவா இருப்பாங்க, சிப்ளிங்ஸா இருப்பாங்க. இவங்களோட ஃபாதர் யாருன்னு சொல்லிட்டாங்க, எம்னு சொல்லிட்டாங்க. எம்மோட மதர் இன்லா யாருன்னு சொல்லிட்டாங்க, ஜின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எம்மோட பவுஸோட மதர் தான் யாரா இருப்பாங்க, ஜியா இருப்பாங்க. ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வியோட சிஸ்டர்ல டின்னு சொல்லிட்டாங்க. வியோட சிஸ்டர்ல டி, வி வந்து என்னது நாட் மேரின்னு சொல்லிட்டாங்க. வி வந்து நாட் மேரின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பியோட பவுஸ் தான் வந்து யாரா இருப்பாங்க, டியா இருப்பாங்க. அப்பதான் வியோட சிஸ்டர்ல வந்து டியா வர முடியும். ஓகேவா, அப்ப பி வந்து யாரு, மேல் பர்சன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜியோட பவுஸோட சன் தான் வந்து ஹச்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜியோட பவுஸோட சன் தான் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க, ஹச்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹச் வந்து இங்க வருவாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கே ஹேஸ் 1 டாட்டர். கே வந்து 1 டாட்டர்ன்னு சொல்லிட்டாங்க. கே வந்து இங்கேயும் போடலாம், கே வந்து இங்கேயும் போடலாம். ஆனா என்ன சொல்லிட்டாங்க, சி இஸ் ஏ மேல் மெம்பர்னு சொல்லிட்டாங்க. சி வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, மேல் மெம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது ஃபீமேல், இது மேல். அப்ப சி வந்து நான் இங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்ப கே வந்து இங்க, கே ஹேஸ் 1 டாட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வி வந்து என்னன்னு போடலாம், ஃபீமேல் பர்சனா போடலாம். வி வந்து என்னது, ஃபீமேல் பர்சன், ஏன்னா 1 டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து என்னது ரிலேட் பண்ணி நம்ம டிரா பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின்குள்ள போகலாம். எம்மை பொறுத்து சியோட ரிலேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எம்மை பொறுத்து சியோட ரிலேஷன் என்னன்னா ஃபாதர் இன்லா. எம்மோட பவுஸோட ஃபாதர் தான் சி, ஸோ ஃபாதர் இன்லா வருவாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ ஃபாதர் இன்லா. அடுத்தது கேஸோட டாட்டர், கேவோட டாட்டர்னு யாருன்னு கேக்குறாங்க. கேவோட டாட்டர் யாரு, கேவோட டாட்டர் வி. இப்போ
ஆப்ஷன் பி வி. அடுத்து ஹச்சுக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஹச்சை பொறுத்து பியோட ரிலேஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஹச்சுக்கு பி என்ன ரிலேஷன் சொல்லி கேக்குறாங்க. ஹச்சுக்கு பி வந்து என்ன ரிலேஷன்? அவங்களோட சிப்ளிங்ஸோட பையன் சன் தான் வந்து யாரு? பி. ஹச்சோட சிப்ளிங்கோட சன் தான் வந்து என்னது? பி. ஸோ சிப்ளிங்கோட சன் என்ன வருவாங்க? நெஃப்யூ வருவாங்க. மேல் பர்சனா இருந்தா நெஃப்யூ. ஸோ ஆப்ஷன் பி நெஃப்யூ. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னது? மந்த் பஸ்ல இருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 8 persons இருக்காங்களா, சேம் டேட் டிஃப்ரெண்ட் மந்த் ஆஃப் இயர்ல, டிஃப்ரெண்ட் மந்த் ஆஃப் இயர் அண்ட் சேம் டேட்ல வந்து இருக்காங்க, பார்ன் ஆயிருக்காங்க. அவங்க வந்து என்னது? இந்த மந்த்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிப்ரவரி, மார்ச் அண்ட் தென் ஏப்ரல், மேல கொடுத்துருக்காங்க, ஜூன், ஜூலை, அக்டோபர் அண்ட் நவம்பர். அக்டோபர் அண்ட் நவம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னது? டேபிளர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க மந்த் வந்து போட்டாச்சு. 8 persons என்னது? ஒவ்வொரு மந்த்லயும் பார்ன் ஆயிருப்பாங்க. ஸோ வந்து பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணலாம் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து எஸ் வந்து ஜூனுக்கு ஆஃப்டர் தான் வந்து வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனுக்கு ஆஃப்டர்னா எஸ் ஜூலைல வரலாம், அக்டோபர்ல வரலாம், நவம்பர்ல வரலாம். ஓகேவா? எஸ் வந்து ஜூலை, அக்டோபர், நவம்பர் 3 பாசிபிள் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து வந்து எஸ்ஸுக்கும் டீக்கு நடுவில் 3 persons சொல்லிட்டாங்க. ஸோ கீழே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 1 2 3 எஸ்ஸுக்கும் டீக்கு நடுவில் 3 persons. ஸோ டி வந்து இங்க வருவாங்க, டி வந்து இங்க வருவாங்க. எஸ்ஸுக்கும் டீக்கு நடுவில் 3 persons. அடுத்தது டீக்கு ஜஸ்ட் பிஃபோரா கியூ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கியூக்கு ஜஸ்ட் பிஃபோரா யார் இருப்பாங்க? கியூ இருப்பாங்க. பட் நாட் இன் மார்ச்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாட் இன் மார்ச்ங்கிறப்போ நம்மளுக்கு இந்த பாசிபிள் வராது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பார்ன் பிஃபோர், கியூக்கு பிஃபோர் எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்களோ அதே ஆஃப்டர் பீக்கு ஆஃப்டர் வந்து அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கியூக்கு பிஃபோர் வந்து எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்க? இங்க ஃபர்ஸ்ட் பாசிபிள் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ வந்து பீக்கு ஆஃப்டர் வந்து யாருமே இருக்கக்கூடாதுன்னா அப்போ பி வந்து நவம்பர்ல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ கியூக்கு பிஃபோர் இங்க வந்து 2 personsனா அப்ப பீக்கு ஆஃப்டர் வந்து 2 personsனா பி வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீக்கு பிஃபோர் 3 persons ஆர் வாஸ் பார்ன் 3 persons பிஃபோர் பி. பீக்கு பிஃபோர் வந்து ஆர் வந்து 3rd persona இருக்காங்க. ஓகேவா? அப்ப 1 2 3 அப்ப ஆர் வந்து இங்க இருப்பாங்க. இங்க வந்து என்னது? பி இங்க இருக்காங்க. 1 2 3 ஆர் வந்து இங்க வருவாங்க. ஆல்ரெடி வந்து யார் இருக்கா? கியூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? யூக்கு ஜஸ்ட் பிஃபோர் வந்து யார் இருக்காங்கன்னா யூக்கு ஜஸ்ட் பிஃபோர் வந்து வி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூக்கு ஜஸ்ட் பிஃபோர் வினா இந்த 2 இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். யூ வி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து யார் இருக்காங்க? பி கியூ ஆர் எஸ் டி யூவி டபிள்யூ. டபிள்யூ மட்டும் இல்லை. ஸோ டபிள்யூ வந்து நான் அக்டோபர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாசிபிள் தான் என்னது நம்மளுக்கு கரெக்டாக பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம், மேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அடுத்தது கொஸ்டின்குள்ளே போகலாம். ஏப்ரல்ல வந்து யார் வந்து பார்ன் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல்ல வந்து யார் இருக்கா? வி தான் இருக்காங்க. அப்போ எது வரும்? ஆப்ஷன் டி வி. ஏப்ரல்ல வந்து வி தான் வந்து வராங்க. அடுத்தது டபிள்யூக்கும் டீக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டபிள்யூ அண்ட் டீக்கு நடுவில் டபிள்யூ இங்கே இருக்காங்க, டி இங்கே இருக்காங்க. டபிள்யூக்கும் டீக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 persons இருக்காங்க. இப்போ டபிள்யூக்கும் டீக்கும் நடுவில் 4 persons இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி 4. அடுத்தது டபிள்யூ வாஸ் பார்ன் இன் விச் மந்த்? டபிள்யூ வந்து எந்த மந்த்ல வந்து இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டபிள்யூ வந்து எந்த மந்த்ல இருக்காங்க? அக்டோபர்ல இருக்காங்க. அப்ப டபிள்யூ வந்து அக்டோபர்ல இருக்காங்க. ஆப்ஷன் பி அக்டோபர்.
அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்கிறதுல எது ஆட் ஒன் அவுட்னு பார்க்க போறோம். கொடுத்துருக்குள்ள 5 வந்து என்னது, 5ல 4 வந்து என்னது ஒரே லாஜிக் வந்து இருக்கும். ஒன்று மட்டும் என்னது அதே லாஜிக் இல்லாம ஆட் ஒன் அவுட்டா இருக்கும். அதான் செக் பண்ண போறோம். TUSWR. ஓகேவா? இந்த மந்த் இந்த பர்சன் வந்து எந்தெந்த TUWSR இந்த பர்சன் வந்து எந்தெந்த மந்த் இருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் T வந்து என்னது மார்ச், U வந்து என்னது மே, அண்ட் W வந்து என்னது அக்டோபர், S வந்து ஜூலை, R வந்து என்னது ஜூன். ஸோ ஆர் வந்து என்னது ஜூன் தவிர மற்ற எல்லா மந்த்தும் என்னது ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் 31 டேஸ் வந்து இருக்கிற எல்லாமே வந்துட்டு என்னது TUWS. ஆர் மட்டும் என்னது 30 டேஸ் இருக்கிற மந்த் ஜூன்ல வந்து பார்ன் ஆயிருக்காங்க. ஸோ ஆர் தான் வந்து என்னது ஆட் ஒன் அவுட். ஸோ ஆப்ஷன் டி ஆர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூன்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 persons are born between R and P. ஆருக்கும் Pக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீக் பிஃபோர் வந்து 2 persons இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. வீக் பிஃபோர் 2 persons இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஸை விட பெருசு வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க, யூன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஸை விட ஓல்டர் வந்து யூன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஆருக்கும் Pக்கும் நடுவில் ஒருத்தர்னு சொல்லியிருக்காங்க. ஆருக்கும் Pக்கும் நடுவில் எத்தனை பேர், 2 பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் ட்ரூ. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீக்கு மேல 2 பேர் இருக்காங்க. எஸ்ஸை விட யூ பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. யூக்கு மேல 2 பேர்னு சொல்லியிருக்காங்க. யூக்கு மேல வந்து எத்தனை பேர், 3 persons வராங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ஸை விட யூ வந்து ஓல்டர்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஸை விட யூ வந்து ஓல்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஜூலைல பிறந்திருக்காங்க, இவங்க வந்து மேலே வந்து பிறந்துட்டாங்க. ஓகேவா? இப்ப எஸ்ஸை விட யூ வந்து என்னது ஓல்டர். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. அப்போ ஒன்லி த்ரீ மட்டும்தான் என்னது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்இக்வாலிட்டில இருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் வச்சு என்னது செக் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணி என்னது கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுதா இல்ல 2 ஃபாலோ ஆகுதா இல்ல ரெண்டுமே எய்தரான்னு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எம்மோட எம் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. எம் கிரேட்டர் தான் எஃப்னு சொல்லிட்டாங்க. எஃப் எங்க இருக்காங்க, எஃப் இங்க இருக்காங்க. எம்மோட எஃப் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எஃப் தான் இருக்கிறதுலே பெருசு, எஃப் தான் பெருசு. ஸோ எம்மை விட எஃப் தான் பெருசு, எஃப் விட எம் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ ஆகாது. அடுத்து டீயை விட ஆர் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. டீயை விட என்னது டியும் இங்க எம் அண்ட் ஜே வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. டி ஆரையும் கம்பேர் பண்ணுங்க. டீயை விட என்னது ஆர் பெருசு. ஸோ கன்க்ளூஷன் 2 வந்து ஃபாலோ ஆகுது. அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க. ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்இக்வாலிட்டியில கொடுத்துருக்க கன்க்ளூஷனை செக் பண்ண போறோம். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. டீயை விட பி பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. டி எங்க இருக்கு, இங்க இருக்கு. டீயை விட டபிள்யூ பெருசு, டபிள்யூட இசட் டி பெருசு, டியை விட பி பெருசு. ஸோ வந்து மோர் ரிப்பீட்டடா எந்த சிம்பிள் வந்திருக்குன்னா டி லெஸ் தென் பின்னு வந்திருக்கு. அதாவது டீயை விட பி பெருசு. ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ ஆகும். அடுத்தது கன்க்ளூஷன் 2 பாருங்க. எல்லை விட இசட் பெருசு. எல்லை விட என்னது, எல்லை விட டி பெருசு, டீயை விட டபிள்யூ விட இசட் பெருசு. ஸோ கன்க்ளூஷன் 2 ஆல்சோ ஃபாலோ. இப்போ எது வரும், போத் 2 கன்க்ளூஷனுமே ட்ரூ. அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ட்ரூ. ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து என்னது ஸ்டேட்மெண்ட்ல வச்சு செக் பண்ணோம். சியை விட வந்து என்னது ஒய் பெருசு. இப்போ சி எங்க இருக்கு பாருங்க, சி இங்க இருக்கு. சியை விட எக்ஸ், எக்ஸை விட பி, பியை விட ஒய். இப்போ மோர் ரிப்பீட்டட் சிம்பிள் வந்து என்னது கிரேட்டர், ஒய் கிரேட்டர் சின்னு இருக்கு. ஸோ வந்து கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. எஃப் விட எம் வந்து கிரேட்டராகவும் இருக்கும் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் அண்ட் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. எஃப் எங்க இருக்கு, எஃப் தான் வந்து பெருசு. ஓகேவா? அங்க என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் விட எம் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து கிரேட்டர் லெஸ் தென் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபாலோ ஆகுது, ஃபெயில் ஆயிரும். சிம்பிள்ஸ் வந்து கிரேட்டர் லெஸ் தென் மாறி வந்தாவே என்னது
கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ கன்க்ளூஷன் 2 வந்து ஃபெயில் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் ட்ரூ. இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ, ஆப்ஷன் ஏ. அது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாக்ஸ் பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க, 8 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அது பிளேஸ் 1 above another in stock, அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3 பாக்ஸஸ் பிளேஸ் பிட்வீன் W and R. டபிள்யூக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னா 3 பாக்ஸஸ் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஆர் நான் இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா டபிள்யூ வந்து இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து என்னது, ஆருக்கு எபோவ் வந்து 2 பிளேசஸ்ல வந்து டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆருக்கு அபோவ் 2 பிளேசஸ்னா டீனா இங்கே வருவாங்க. ஆருக்கு அபோவ் 2 பிளேசஸ் அபோவ்னா டி வந்து இங்கே வருவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டீக்கு ஜஸ்ட் பிலோல பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டீக்கு ஜஸ்ட் பிலோல வந்து பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். டபிள்யூக்கு அபோவ் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூக்கு டீக்கு ஜஸ்ட் பிலோல பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூக்கு அபோவ்ல வந்து யார் இருக்காங்க, பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூக்கு அபோவ்ல வந்து பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே டபிள்யூக்கு பிலோல வந்து என்னது பி வருது. ஸோ இந்த பாசிபிள் வராது. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, பிக்கும் விக்கும் நடுவில் 2 பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிக்கு விக்கு நடுவில் 2 பாக்ஸஸ்னா 1 2, அப்போ வந்து வி வந்து எங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க. பிக்கும் விக்கும் நடுவில் 2 பாக்ஸஸ். ஓகேவா? அடுத்தது வந்து விக்கு 3 பிளேசஸ் பிலோ வந்து யார் இருக்காங்க, எஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. விக்கு 3 பிளேசஸ் பிலோனா 1 and 2, எஸ் வந்து எங்கே வருவாங்க, எஸ் வந்து இங்கே வராங்க. அடுத்தது டபிள்யூக்கு அட்ஜசண்டா வந்து யார் இருப்பாங்க, கியூ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டபிள்யூக்கு அட்ஜசன்ட்னா கீழே எஸ் இருக்காங்க, இப்போ கியூ இங்கே வருவாங்க. இப்போ ரிமைனிங் வந்து யார் இருக்காங்கன்னு பாருங்க. பி கியூ ஆர் எஸ் டி யூ தான் இல்லை. ஸோ யூ வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து என்னது, பாக்ஸ் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க க்ளூஸ் வச்சு என்னது அரேஞ்ச் பண்ணியாச்சு. கொஸ்டின்குள்ளே போகலாம். யூக்கு அபோவ் வந்து எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. யூக்கு அபோவ் வந்து எத்தனை பாக்ஸஸ் இருக்குது, 3 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி 3. அடுத்து கியூக்கு ஜஸ்ட் அபோவ்ல வந்து என்ன பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கியூக்கு ஜஸ்ட் அபோவ்ல வந்து விங்கிற பாக்ஸ் இருக்கு. கியூக்கு ஜஸ்ட் அபோவ்ல வந்து பாக்ஸ் வந்து வி இருக்கு. ஆப்ஷன் டி. அடுத்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு, கியூக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் வந்து கியூ அண்ட் எஸ்ஸுக்கு நடுவில் 2 பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூக்கு அட்ஜசன்ட் வந்து ஆர் வந்து இருக்கலாம்னு சொல்றாங்க. யூக்கு அட்ஜசன்ட்ல ஆர் இருக்குன்னு சொல்றாங்க. டி தான் வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன் சொல்றாங்க. இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு பார்க்கலாம். கியூக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 2 இருக்குன்னு சொல்றாங்க. கியூக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் வந்து என்னது ஒருத்தர் தான் வராங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் இல்லை. அடுத்து யூக்கு அட்ஜசன்ட் வந்து ஆர் இருக்காங்க. டி வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன் சொல்றாங்க. யூக்கு அட்ஜசன்ட் வந்து ஆர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூக்கு அட்ஜசன்ட் வந்து யார் இருக்கா, ஆர் இருக்காங்க. ஸோ கரெக்டு. டி வந்து என்னது டாப் மோஸ்ட் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ டியும் என்னது டாப் மோஸ்ட் பொசிஷன் தான். அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ட்ரூ. இப்போ எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்க. ஆப்ஷன் டி ஒன்லி செகண்ட் அண்ட் தேர்ட். இஃப் பாக்ஸஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அல்பபெட்டிக் ஆர்டர்ல டாப் டு பாட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணா how many will remain the same on their position, எது வந்து அதே சேம் பொசிஷன் வருது, எத்தனை லெட்டர்ஸ் எத்தனை பர்சன்ஸ் வந்து சேம் பொசிஷன்ல வராங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணலாம். டாப் டு பாட்டம் என்ன கொடுத்துருக்காங்க, பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ. ஓகேவா கொடுத்துருக்காங்க. இது எது வந்து சேமா வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை, செகண்ட் ஒன் இல்லை, இது வருது. அடுத்து ஒன்லி ஒன் மட்டும் தான் என்னது சேம் வந்து அல்பபெட்டிக் ஆர்டர்ல அதே ஆர்டர்ல இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி 1. அடுத்து டீக்கு பிலோ வந்து 5th பாக்ஸா வந்து என்ன பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. டீக்கு பிலோல 1 2 3 4 5. அப்ப 5th பொசிஷன்ல எது இருக்கு, கியூ தான் இருக்கு. இப்ப பாக்ஸ் கியூ ஆப்ஷன் ஏ.
ஓகே, தேங்க்யூ.